அப்புறம் சார் சார் இதுக்கு முன்னாடி என்ன கார் சார் வச்சிருந்தீங்க? நான் மாருதி ஷிஃப்ட் தான் வச்சிருந்தேன். ஓ, நம்ம கம்பெனி கார் தான். இப்போ நம்ம வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்களா? பாருங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடா? என்னங்க? அதான் சார் நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா கூட ஒரு சின்ன ஜர்க்கு கூட வராது, ஸ்மூத்தாக இருக்கும். என்னங்க ஸ்பீடா மீட்டர் திடீர்னு 30 காட்டுது? அது ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது, பிரேக் போட்டேன். என்னது பிரேக் போட்டிங்களா? பிரேக் போட்டதே தெரியலையே. அதுதான் சார் நம்ம வண்டியோட அமைப்பு அந்த மாதிரி. ஓ, நீங்க வீட்ல சோஃபா செட்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ கம்ஃபர்ட். உங்க கம்பெனி காரை விட நீங்க ட்ரைவ் பண்ணி காட்டுற விதம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்காகவே இந்த காரை வாங்கிக்கலாம்னு இருக்கேன். தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக். எதுக்கு சார்? நம்ம ஷோரூமோட 1000வது காரை நீங்கள் தான் சேல் பண்ணியிருக்கீங்க. ஆமால்ல. அது மட்டும் இல்லை, இந்த மொத்த சேலில் உங்களுடைய பெர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகம். இட்ஸ் மை டியூட்டி சார். நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறோம். கேஷியேட்டருக்கு கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஏங்க சார், 1000வது கார் சேல் பண்ணுறப்போ கூட நாங்களாம் இருந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் இது இல்லையா? நீ முதல்ல ஒரு காரை சேல் பண்ணு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏங்க சார், கீழே தெரு கீப் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு காரை போட்டு விட்டுருமா? மைலேஜ் நல்லா தரும். சும்மாரியா பாரு பாரு. இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது? சார் தான் செகண்ட் பார்ட்டியா? ஆமாம் சார். அமௌண்ட்லாம் செட்டில் ஆயிடுச்சா? சார். அப்போ இல்லை ஒரு சைன் போட சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். சார் சார் நீங்கள் கொடுத்த கமிஷன்லாம் 10,000 கூட இருக்குது சார். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேண்டை முடிச்சு கொடுத்துருக்கீங்க, வச்சுக்கங்க. சந்தோஷம் சார், வரேன் சார். வாங்க. நோ, தண்ணியை ஊற்றி ட்ரிங்க்ஸோட தரத்தை குறைச்சிடக்கூடாது, அப்படியே அடிப்போம். இலக்கியா, என்னப்பா? இன்னொரு கிளாஸ் வாட்டர். போப்பா, என்னால முடியாது. ஒன்னே ஒண்ணுமா? இது வரைக்கும் 3 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஐ நோ, இன்னும் ஒன்னே ஒன்று ப்ளீஸ். இதுக்கு மேல கேட்க மாட்டோம், ப்ராமிஸ். இலக்கியா, என்னம்மா? இங்க வா, இது அப்பாட்ட கொடு. இதுதான் கடைசி. இதுதான் கடைசின்னு சொல்லக்கூடாதும்மா. இருங்க. என்ன, எப்பவுமே எதுக்கும் கடைசியே கிடையாது, எல்லாம் பிகினிங் தான். இனிமே எண்டுங்கிற வார்த்தைக்கு எண்டு வச்சிரு, ஓகே? ஏன்பா, பாட்டில் தான் உள்ளே இருக்குல்ல, பக்கத்திலே வச்சு குடிக்க வேண்டியதானே? இதுக்காக என்னையே கொண்டு வர சொல்றீங்க? அம்மா, பாட்டில் பக்கத்துல இருந்தா டொபக்குன்னு குடிச்சிருவேன், அது உடம்புக்கு கெடுதல். உன்னை அப்பப்போ எடுத்துட்டு வர சொன்னேன்னா கொஞ்சமா குடிப்பேன், உடம்புக்கும் நல்லது. அதுதான். இவ்வளவு விவரமா இருக்கிற நீங்க எதுக்குப்பா இந்த கருமத்தை குடிக்கிறீங்க? என்னம்மா பண்றது, நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு யாரும் தோணை? இதுதான் தோணை. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே நான் கல்யாணமாகி போனாலும் நான் உங்களையும் கூட கூட்டிட்டு தான்ப்பா போவேன். கரெக்டா சொன்னம்மா. நிம்மதியா தண்ணி அடிக்க முடியல, ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்க முடியல. ஆமா, நம்ம தான் மாசம் மாசம் வாடகை கொடுக்கறோம்ல, அப்புறம் என்ன? இனிமே வாடகை வீடுலாம் கிடையாது, சொந்தமா கூடி சீக்கிரத்துல வீடு வாங்கி சொந்த வீட்டுல தண்ணி அடிக்க முடியும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த மனுஷன் இதை தாண்டி சொல்லிட்டு இருக்காரு. வேற, நான் ஒரு மிலிட்டரி மேன், நேற்றுக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது, எப்போ ஒரே பேச்சு. தண்ணி அடிச்ச மனுஷன் கிட்ட பேசாதன்னு சொல்றல, உள்ள வா. சரி, இப்போ நீ மட்டும் அப்பப்போ வாட்டரை கொண்டு வாமா. மாமி. என்ன சந்திரா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கார்த்திக்கு கம்பெனியில் போனஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு பாட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் மாமாவை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாமி. ஏங்க, டீசெண்டான பசங்க போய் கொஞ்சமா குடிச்சிட்டு மரியாதை திரும்ப வந்துடணும். மீறி ஏதாவது பண்ணீங்க, நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். நீ கூட்டிட்டு போ சந்திரா. தேங்க்யூ ஆண்டி. ப்ளீஸ் அங்கிள், கம் டு மை ரூம் ப்ளீஸ். மாமா தான் எனக்கு எங்கள் பார்ட்டிக்கு சீஃப் கெஸ்ட்டு. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. உட்காருங்க மாமா, உட்காருங்க. இப்படி வாங்க. சரி, மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காருங்க. மாமா மன்னிக்கவும், மாமா கால் அடிபட்டிருக்கு, தரையில வேற உட்கார வச்சிருக்கோம். பரவாயில்லப்பா. இல்ல மாமா வேணாம், அந்த கட்டில உட்கார. சரி, வேண்டாம். வாங்க. தண்ணி அடிக்கிறதுல சமமா இருக்கும். மாமா சொன்னா கரெக்ட். ஏன்னா மாமா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. மாமா காலை வண்ட தூக்கி என் தலையில வச்சுக்கிறீங்களா? ஐயோ வேண்டாம்பா. அப்ப தொடையில வச்சுக்கிறீங்களா?
ப்ளீஸ் மாமா சரி உன் விருப்பம். அடடடடடட. சப்பாடி ஏன்டா அளவு அதிகமாகுதுற? அவர் மாமாடா. அப்போ ஓகே. மாமாவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தணும். ஓகே போதுமா? போதும் போதும். போதுமா? முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். எஸ். முடிஞ்சு போச்சோ? ஏய் என்ன மாப்ள, சரக்கு ஓவராச்சா என்ன? உச்சி வெயில உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கு இந்த பளிச்சு பளிச்சுன்னு ரெண்டு லைட்டு? ஆமா ஆமா. ஒன் ஆஃப் பண்ணு. சரி மாப்ள. மாமா தப்பா வச்சுக்கிறாங்க, இந்த காலத்துக்கு கீழே வைக்கட்டுமா? எதுக்குப்பா? சுவிட்ச் அங்கதான் மாமா இருக்கு. நான் பண்றேன். ஐயோ வேண்டாம் மாமா, காலில் அடிபட்டு இருக்கு மாமா. யாராவது ஒன்றாவது. ஐயோ நான் மாமா. பண்றேன் பாரு. ஐயோ என்ன மாமா ரெண்டே மாமா பண்ணிட்டீங்க? ஒரு லைட்டு போடு மாமா. ஒண்ணுதான் நான் பண்ணேன். இன்னொரு பல்பு இல்லையா? டேய் மாமாக்கு கொஞ்சம் ஏறி போச்சு. நம்ம ஊத்தி கொடுத்து தப்பா போச்சு. கமான். இங்க ஒரு பல்ப் இருக்கா? இருக்கு. எரியுதா? எரியுது. குட். அங்க ஒரு பல்ப் இருக்கா? இருக்கு. எரியுதா? எரியுது. என்ன? இந்த பல்பு தானே கண்ணாடியில தெரியுது. கண்ணாடி பல்பு இல்ல இது. போடு மண்டையில. பல்புன்னா கண்ணாடியில தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாதா? போய் ஆஃப் பண்ணு. ஏய் என்ன ரெண்டே ஆஃப் பண்ணிட்டான். ஏன் ரெண்டே ஆஃப் பண்ண? ஒன்னு ஆன் பண்ணியா? ஐயோ என்ன மச்சான் கண்ணு கூசுதுடா. ஐயோ மொட்டை வாயில் நல்லா வந்து ஒரு லைட்டை விட்டுட்டு ஒரு லைட் ஆஃப் பண்ணியாண்ட ரெண்டே ஆஃப் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுதான் நான் பண்ணேன். ஏய் என்ன ஐயோ, இது? சீ, ஆன் பண்றா. லூசா ஆன் பண்றா முத ஆன் பண்றா. டேய் வாடா அப்படி. நீ மாமண்டு உனக்கு மரியாதை கொடுத்து நடு வீட்டில் உட்கார வச்சு உனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து குடிக்க சொன்னோம். உன்கிட்ட என்ன கேட்டோம்? நாங்கள் பணம் கேட்டோமா? இல்லை சரக்கு கேட்டோமா? உன்கிட்ட என்ன கேட்டோம்? 2 லைட்டில் ஒரு லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். அது கூட நான் ஆஃப் பண்ணுறேன். நீ இதை நானே ஆஃப் பண்ணுறேன்னு. ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஒரு லைட் உனக்கு போட தெரியாதா? போட தெரியாதா? என்னடா மாமா போய் இப்படி அடிக்கிற? எழுது போடு. இப்ப ஆஃப் பண்ணுவான் பாரு. அட என்னடாவே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற உன்னைய. போடா என் கண்ணு முன்னாடி போ லைட் ஆஃப் பண்ற. ஓசில பிடிக்க வந்துட்டு ஒரு லைட்ட உனக்கு ஆஃப் பண்ண தெரியல. அவன கொல்லாம போடு போடு. வேண்டாம் பாலுக்க மாட்டேன். டேய் நீ அந்த டெஸ்டரோட சன்னுல அதே டெஸ்டர் தான் நான். மொட்டையில முடி. அவர் போயிட்டாரு பிரதர். மாமா போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. ஐ அம் சாரி பிரதர். ஐ அம் ஆல்சோ சாரி. நாங்க கண்டினியூ பண்ணட்டுமா? நீங்க அடிக்கலாம் பிரதர். தப்பு கிழிஞ்சவாயன் லைட்டா ஒரு சுமால் பேக். பித்தோட பாஸ் தூக்கிரு. நீங்க சாப்பிடுங்க. ஓகே பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. போறதே போறீங்க. இந்த 2 லைட்ல ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. எஸ். இதுதான் பிரச்சனையா? என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன பாஸ் இருக்குது? அந்த பல்புக்கு கரண்ட் ஸ்ட்ரெயிட்டா நெய்வேலில இருந்து வருது. சுவிட்ச் நம்மகிட்ட இல்ல பாஸ். கண்ட்ரோலே அங்கதான். படா பண்றேன் மட்டும் பார். ஏய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போலாம்டா. என்ன? சரிடா. மாமி டைம் ஆச்சு மாமி. போய்தான் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல மாமி. அப்ப வந்து காஃபி சாப்பிட்டு போலாமே. ஓ சாப்பிடலாமே வாங்க. என்ன முறைக்கிற? பர்மிஷன் லெட்டர் வாங்கியாச்சு. ஐ வல்க. இந்தாங்க. காஃபி சூடா இருக்கா? உங்களுக்கு சூடா இல்ல. இருங்க வரேன். நீயும் குடிக்க மாட்டேங்கிற, குடிக்கிறவனையும் ரசிக்க மாட்டேங்கிற. அதுக்குள்ளேயா எந்திரிக்கிறது? சந்திரா குழந்தைய கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுறியா? குழந்தை மட்டும் இல்ல மாமி, உங்களுக்கு சேர்த்து கூட்டி போயிடுறேன். உட்காருங்க.
சாவி கிட்ட ஆயிடுச்சு. சாவிய அங்க போட்டாதான் start பண்ண முடியும். எங்க? அங்க. ஆமா. டாடா. மாமி கொஞ்ச நேரம் இன்னைக்கு அசந்து தூங்கிட்டேன், அதுக்குள்ள ஆள மாத்திட்டேன் மாமி. மாமா தூங்குறாரு இருந்தா உன்னை கூப்பிட்டா, இப்ப நீயே தூங்கிட்ட, அத சந்திரன் கிட்ட கொடுத்துட்டேன். போ, போங்க மூஞ்சி. இவ ஃபர்ஸ்ட், அப்ப அவ ரெண்டாவது, அப்படின்னா நான் மூணாவது இடமா மாமி? வாங்க, சந்தோஷம். சொல்லுங்க. வீட்டுக்கு நிலக்கால் வைக்கலான்னு இருக்கேன். சரி. கார்த்திக் ரோஹிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திர, கார்த்திக் நாமதேசிய, சுககுடுமான. சந்தோஷம் கார்த்திக், நீ நினைச்ச மாதிரி வீடு கட்டலாம், எந்த பிரச்சனையும் சந்தோஷம் வராது. சாமி. இந்த பூவை வாசக்கால வைங்க என்ன. வாழ்த்துக்கள். மாப்பிள்ள தட்ட பாத்தியா? 1001 ஐயர் தலையிலே கட்டிடலாம். சாமி ஃப்ரீயா இருந்தா ஷோரூம் பக்கம் வாங்க. கண்டிப்பா வா. மாப்பிள்ள ஐயரை நான் டீல் பண்ணிக்கிறேன். யார் பேர் கரைச்சனா? ஏன் மாப்பிள்ள வாசக்கால் வைக்க போற? அப்பா அம்மா ஏன்டா கூப்பிடல? வீட்டை முழுசா கட்டி முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடலான்னு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. சூப்பர் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருடா. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. இது கொஞ்சம் புறா. என்ன பண்ண போற? இருடா. என்னடி காசு போடாம சாப்பிடுற பொருளா போட்டுட்டு இருக்க? காசு போட்டா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். என்னடி சொல்ற? புரியலல்ல? டாஸ்மாக்க தாண்டி சொன்னேன். அதனாலதான் பிஸ்கெட்டா போட்டேன். அப்படியா? ஆமா, இப்படி போட்டானா ஒண்ணு இவங்க சாப்பிடுவாங்க, ஓ. இல்ல வீட்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வருமானத்தையே காலி பண்ணிட்டு போறா. ஏன்டா இங்க ஒருத்தன் காலி ஆயிட்டான். டேய் டேய் வா வா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், கார் புக் பண்ண வந்தீங்களா? கார்த்திக்க பார்க்கணும். அங்க கேளுங்க. தேங்க்ஸ். ச்சே, எல்லாம் அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமரை கவுத்துற வேண்டியதே. சொல்லுங்க மேடம். கார்த்திக்க பார்க்கணும். என்ன விஷயம் மேடம்? கார் புக் பண்ணணும். நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் மேடம். நான் கார் புக் பண்ண தெரியும் மேடம். பாருங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள உன்னை எம்டி கூப்பிட்டாரு. நீ இப்போ நான் மேடத்தை பார்த்துக்கிறேன். வாங்க. கார் எடுக்க வந்து ஒரு லாரியை மிஸ் பண்ணிட்டோமே. எல்லாம் ஒன்னால வந்துட்டேன் சார். முதல்ல இந்த கேமரா உடைக்கண்டா. கண்ணு தெரியல. என்ன ஏதோ திட்டின மாதிரி தெரிஞ்சது? ரோடுன்னு இருந்தா தண்ணி அடிக்க தாங்க செய்யும், நீங்க தான் பார்த்து போகணும். அதுக்கு இப்படி மோசமா திட்டுவீங்களா நீங்க? நான் ஒன்னும் மோசமா திட்டல. நான் பார்த்துட்டு தாங்க இறங்கி வரேன். நான் ஒன்னும் திட்டல. அப்ப இறங்கி வந்தா நான் லூசா? யாருக்கு தெரியும்? அதானே இப்பவே இப்படி பேசுறீங்கன்னா அப்ப எப்படி பேசிருப்பீங்க? நான் ஒன்னும் அப்ப அப்படி பேசல. பேசலையா? இப்படி தலையை குனிஞ்சிட்டீங்கன்னா பேசுனதெல்லாம் இல்ல ஆயிடுமா? முகத்தை பார்த்து பேசுங்க. ஹலோ ஹலோ, என்ன பாருங்க, என் முகத்தை பார்த்து பேசுங்க. என்னங்க என்ன பாருங்க எங்கேயோ பாக்குறீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் முட்டா கொரம்போக்கு, அறிவில்ல? வண்டி ஓட்டானா வண்டி. நான் ஒன்னும் இவ்ளோ மோசமா திட்டல. மாமி சத்தத்தையே காணா. போக முடியும். வந்துட்டோம்ல. கம் கொள்ளாம ஓடியாது பார். நாங்களும் அலாட்டா இருப்போம்ல. விட்டு போயிருவோமா? வச்சுக்கிறேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்குற நீ? என்னடா டென்ஷன் ஆகுற உன்னைய? அந்த குழந்தைக்கு கூட்டு போறதுக்கு நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க? பைக் வாங்கியிருக்கேன். இது பைக்னா அப்ப இது என்னடா சொல்வ? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தபா ஸ்டஃப் இல்லண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிராண்டா ஆகணும். ஏய், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இது மசாலா விஷயம் என்னடா விஷயம். டார்லிங் என்னது? 100 ரூபாய். அது எனக்கு தெரியுது. எதுக்கு? அந்த மாமி விஷயத்துல இனிமே தலையிடாத நீ. மேல 1 ரூபா வச்சு தரேன், அதை நீ ஃபாலோ பண்ணு. சைலன்ஸ்.
நம்மள காணோம். விஜி இங்க இருக்கா? அப்போ போ சொல்லு. என்னங்க திடீர்னு அப்பா ஆகிட்டீங்க? பக்கத்து வீட்டு குழந்தைங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? யாரா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது, போங்க. நீ வாடா செல்லம். இப்படி பட்டுன்னு கட் பண்ணி விடுறாளே. இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னாச்சுங்க? என்ன பண்ணலாம்னு தெரியல. குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. எதுவுமே பண்ணல. தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன். தண்ணி கொடுத்தீங்களா? சரி ஒரு நிமிஷம். தண்ணி இருக்காமா? தண்ணி கொடு. தெரியல மேடம். பிரகாஷ் ஒண்ணுலப்பா, பயப்படாத. பிரகாஷ் ஒண்ணாகாது, பயப்படாதப்பா. இந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? தண்ணி கொடுத்தனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபீவர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு, அதனால தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் கொண்டு போனீங்கன்னா சரியாயிடும். சரி தம்பி. பிரகாஷ் இங்க பாருப்பா. ஒண்ணுலப்பா. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, பையனுக்கு சரியாயிடுச்சு. பிரகாஷ் சார் இது லேட்டஸ்ட் கார் சார், வாங்கினா நல்லா இருக்கும் சார். தம்பி கார் நல்லா மைலேஜ் கொடுக்குமா? சார் என்ன சார் கார் வாங்கணும் முடிவு பண்ணி ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மைலேஜ் கொடுக்குமா பெட்ரோல் போடணுமாட்டு என்ன சார் கேள்வி இது? சும்மா அதுக்கு இல்லை தம்பி. சார் கார் வாங்கினோம்னா பெட்ரோல் போட்டு ஓட்டி தான் ஆகணும். சும்மா வீட்டில் கொண்டு சோகேஸ் வைக்க போறீங்க. ஏங்க வாங்க போலாம். ஏமா உட்காருமா, பேசிட்டு இருக்கோம்ல. என்னம்மா சார் கார் வாங்க தகுதி இருந்தால் ஷோரூமுக்கு வரணும். அதை விட்டுப்புட்டு எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா சார்? சும்மா வேணும் ஓசியில காரை கொடுக்க போறான், இந்த பேச்சு பேசுறான். சார் ஒரு நிமிஷம். எங்க பஸ் ஸ்டாண்ட்க்கா? ஆமாங்க. வாங்களே, நான் ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல, நாங்க அப்படியே நடந்து போய்க்கலாம் தம்பி. இல்ல பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. சரி யாருமா? என்ன சார் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன புரியலைங்களா? முத கார் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் கார் வாங்குறது முக்கியம் இல்லை சார், அது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பெட்ரோல் விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. நல்ல மைலேஜ் தர வண்டியா, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற வண்டியாக பார்த்து வாங்கணும். கார் வாங்கினா சந்தோஷப்படணும், ஏண்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே இறங்கிங்க, இந்த ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். காரை நேராக ஷோரூம் விடு தம்பி. இதில் ஒரு சைன் பண்ண. ஓகே தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வரேன் தம்பி. ஓகே. ஸ்கூல் வந்துருச்சு. பாப்பா இறங்குங்க. ஓடு 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 ஓடு. இந்தாடா விஜய்குட்டி, அதுக்குள்ள போயிட்டியா? ஆஹா, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஹலோ என்ன? இல்லைங்க, குழந்தை இன்சைடு ஸ்கூலு, லஞ்ச் பேக்கு அவுட் சைடு. குழந்தை கூட மிஸ் பண்ணிருச்சு அதானே? எப்படிங்க? பேர் என்ன? பேரு விஜிங்க. எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? ஹலோ, உங்க குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? வெயிட் அவசரப்படாதீங்க, அது என் குழந்தை இல்லை. எப்படி நானே ஒரு குழந்தை மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை. வாய்ப்பே இல்லை, ரோட்ல வந்துச்சு குட்டியாந்து ஸ்கூல்ல விட்டு. அப்படியா? எஸ், நான் டெய்லி 4 குழந்தை குட்டியாந்து ரோட்ல விட்டு போயிடுவேன். சாரி, ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன். ஏன்? ஏன்னா பை பர்த் ஒரு சமூக சேவை. விஜி, உன்னை யார் கூட்டிட்டு வந்தாங்க? எங்க இருக்காங்க? மாமி விஷயம் இது வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் விஜயோட. ஆமாங்க, லஞ்ச் பேக். சரியான லூசு. வாடி. ரெடியால மாமி மாமி கொஞ்சம் பொறு வரேன். சாப்பாடுலாம் ரெடியான மாதிரி தான் தெரியுது. மாமி ரெடி ஆகணுமா? ஆதேசி. ஹாய் ஐயோ, இவன் வந்துட்டான். செல்லம். ஒட்டிக்கிருவான். என்ன? இங்க வாங்க பாஸ். கையவரா அவன் போய் சாப்பிட அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது. ஓகே வாங்க வாங்க மாமி. உட்காருங்க. சரி மாமி, சாப்பாடு ரெடியா இருச்சா மாமி? உள்ள வரலாமா? ரெடி தான். ஆனா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க தானே முதல்ல சாப்பிடணும். மாமி அப்புறம் சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? ஊருகா இருக்கு, நக்கிட்டு போறியா? ஐயோ 1 hour வேஸ்டா போச்சு. டாய்,
10 வருஷமா ஒருத்தன் காத்துக்கிட்டு கிடக்குறான்டா. தட்டுக்கு சொந்தக்காரனை கையில வாங்கி சாப்பிடுறேன். போ. வணக்கம் மாமா. வணக்கம் பாஸ். இவனுக்கு ஊட்டி வர அளவுக்கு போயிருச்சா? ஏன்டா வாயை பழக்கிற? அங்க பாரு. டேய் நல்லவனே, நான் செருப்பால் அடிப்பின்டா உன்னைய. போச்சே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாக்லேட் தரேன். வாவ் குட். இது சாப்பிடு சாப்பிடு. வேணாம் மம்மி வேணாம் இல்ல வேணாம் வேணாம் மம்மி போதும். தண்ணி கொடுங்க மம்மி. இலக்கிய மிஸ் என்ன கேட்டாங்க? எந்த மிஸ் எந்த மிஸ்? இலக்கிய மிஸ் என்ன கேட்டாங்க? நிஜமாவா? நிஜமா? கேட்டாங்க. மம்மி கொஞ்சம் பிடிங்களா? என்ன மச்சி? என்ன மாப்பிள்ள சாப்பிட்டியா? முனியாண்டி விலாஸ்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போடா. பட்டா. டேய் நீயும் வாழல, என்னையும் நீ வாழ விடல. அப்ப செத்து போயிரு. ஏன் மிச்ச சோத்தை நீதிங்களான்னு பாக்குறியா? இலக்கியா வாட்டர் கொஞ்சம் தண்ணி உண்டு அம்மா. ஏய் கேக்குறார்ல, எடுத்துட்டு போடி. ப்ளீஸ் கொண்டு வாம்மா. ஒரே ஒரு கிளாஸ் தாம்மா. மிலிட்டரிக்கார வீட்டுல டிசிப்ளின் இருக்கும். அதான் எனக்கு பிடிக்கும் தம்பி. இதா வாட்டர்? இது இது பழக்க தோஷம் தம்பி. அவங்களுக்கா? இல்ல இல்ல எனக்கு. நீ அந்த தண்ணி எடுத்துக்காமா. என்னடி? அப்பா கிட்ட தண்ணி இல்லம்மா. என்ன யாரா வந்திருக்காங்களா? பிராண்டின்னு கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் வாட்டர் அப்ப அதை கொண்டு வருவா. ஒரு கோடு வேணும். இது உங்க வாட்டர். ஏமா நீ ஏதோ பர்ஸை விட்டு கொடுக்கலான்னு வந்திருக்காரு தம்பி. ஆமா. பர்ஸ் ஏன் பர்ஸ் இங்க தான இருக்கு? என்ன யோசிக்கிறா? ஏமா இது உன் பர்ஸ் தானே? ஆமாப்பா ஏன் பர்ஸ் தான். அப்பா தப்பிச்சேன். எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துங்க. ஐயோ என்ன தம்பி இவ்வளவு பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் செக் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்றீங்க? சரி மா நான் வரேன். சரிப்பா வரேங்க. வரேன் சார். சரி தம்பி. வாங்க வாங்க. என்ன கார் வாங்க வந்தீங்களா? இல்ல லாரி வாங்க வந்தோம். என்ன பார்த்தாலே உனக்கு ரொமான்ஸ் தான் இல்ல? ஏய் பி கார்த்திக் பார்க்கணும். ஓகே. நீங்க? உன்ன நினைச்சேன். கம் ஆன் ப்ளீஸ் கம். எங்க அந்த நல்லவன் கார்த்திக்? டேய் இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க உட்காருங்க. ஐயோ எனக்கு ஏன் தான் இப்படி நீங்களும் கூச்சமா தெரியல. அவங்க அவங்க போய் காஃபி எடுத்துட்டு வா. அசிங்கப்படுத்திட்டானே. அவன் காப்பி வாங்கிட்டு சொன்னனால என்ன ஆபீஸ் போய் நினைச்சிடாத. அவன் மாதிரி நானும் ஆபீசர் தான். போடா போடா. என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது பிளே ஸ்கூல் பசங்களுக்கு ஷோரூமை சுத்தி காட்டலான்னு இருக்கோம். அதான் பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்க வந்தோம். ஓ தாராளமா சுத்தி காட்டலாமே. எப்போ எத்தனை மணிக்கு? நாளைக்கு ஒரு 3 மணிக்கு. ஓ கண்டிப்பா. நானே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கிடைச்சேன்னா கொஞ்சம் கூப்பிட சௌரியமா இருக்கும். இந்தாங்க. ஓகே 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 தேங்க்ஸ். அப்போ நாளைக்கு நானே நேரடியாக வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி சாப்பிட்டு போயிடலாம். இல்ல எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகே.
பர்ஸை வச்சுட்டு போயிட்டா ஒருவேளை பிடிக்கலையோ? தேங்க்ஸ். ஓகே. அழகா சிரிக்கிறீங்க.